வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது. ரணிலின் கைது சிஐடியில் குழப்பத்தை ஏற்படுத்திய பிக்கு. ரணிலின் கைது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ரணிலின் கைதியினை அடுத்து பரபரப்பாக நீதிமன்ற வளாகத்தில் திடீர் மின் தடை. அஸ்வசும விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான தகவல். ரணில் கைதால் பீதியில் முன்னாள் அமைச்சர்கள். ரணிலை காண நீதிமன்றுக்கு விரைந்த மைத்திரி. தெமட்டகொட தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தீ விபத்து. சமூக ஊடகங்களில் பரவும் போலி கடிதம் தொடர்பில் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காகவே முன்னிலையாகியுள்ளார். ரணில் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை தென்னிலங்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு எதிராக ஒரு பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னால் கூடி நின்று குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் கலந்து கொண்டிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, நாட்டில் அரசியலில் பெரும் பங்காற்றிய ஒரு தலைவரை இவ்வாறு இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாகும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை ஆரம்பித்தவரும் இவர் ஆவார். ஒரு குற்றவாளி அல்லது மோசடிக்காரராக இருந்தால் இவ்வாறான நிறுவனங்களை ஆரம்பித்திருக்க மாட்டார். இவ்வாறான ஒரு அரசாங்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டதை நினைத்து வெட்கப்படுகின்றோம் என்று பிக்கு கூறியுள்ளார். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதானதை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்பின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் டிராப்டரி கையொப்பமிட்ட அழைப்புதல் ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது. மேலும் செப்டம்பர் 22, 2023 அன்று வோல்வர்ஹாம்ப்டனில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு மதிய உணவு விருந்தில் அவர்கள் பங்கேற்பது குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விக்ரமசிங்க அரச நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்று கட்சி வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளை அவர் முன்பு மறுத்ததை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. லண்டன் பயணத்துக்காக பொது பயணம் மற்றும் பாதுகாப்பு செலவுகள் உட்பட செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இன்று குற்றப்புலனாய்வுத் துறையால் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். பொது நிதி எதுவும் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். கோட்டை நீதிமன்றத்தில் தடைப்பட்ட மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரணிலின் வழக்கு மீண்டும் தொடங்க உள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதனால் ரணிலுக்கு பிணை வழங்கும் விசாரணையில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. இதனால் மின்சார சபை ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையிலேயே மீண்டும் கோட்டை நீதிமன்றத்தில் தடைப்பட்ட மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் 37 லட்சம் குடும்பங்கள் அஸ்வசும பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் மொத்தமாக 52 லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வசும நலத்திட்டத்துக்காக 2 குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன. எனினும் அதில் 19 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வசும பெற தகுதியானவை என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் 2 மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஆணைக்குழுவுக்கு அதிரடியாக படையெடுத்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன.
முன்னாள் அமைச்சர்களின் பிரசன்னத்தால் குற்றப்புலனாய்வுத்துறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று காலை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உள்ள நிலையில் ரணிலின் கைது முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படுவது இலங்கை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் அரசியல்வாதிகளின் ஊழல்கள் குறித்த விசாரணைகளில் பலர் சிக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணை மனு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வருகை தந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணை மனு மீதான உத்தரவு அறிவிப்பை அரை மணி நேரத்துக்கு ஒத்திவைப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவின் பிணை மனு ஒன்று கொழும்பு கோட்டை நீதவான் நெருப்புலி லங்காபுர முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலேபிரிஸ் பொது சொத்து சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக சாட்சியங்களை முன்வைப்பதற்காக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். விசாரணை முழுமையடையாதனால் சந்தேக நபரை காவலில் வைக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். சந்தேக நபருக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனிஜா பிரேமரத்ன நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரியுள்ளார். பின்னர் பிணை மனு மீதான உத்தரவு அறிவிப்பை அரை மணி நேரம் ஒத்திவைப்பதாக நீதவான் அறிவித்திருந்தார். தெமட்டகொட பேஷ்லைன் வீதி தொடர் நிலையத்துக்கு அருகில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெமட்டகொட தொடர் நிலையத்துக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் தெமட்டகொட பேஷ்லைன் வீதியில் தொடர் நிலையத்துக்கு அருகில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளால் வெளியிடப்பட்டதாக பொய்யாக கூறி சமூக ஊடகங்களை பரவும் போலி கடிதம் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். போலியான பெயர்கள் மற்றும் கையொப்பங்களை கொண்ட இந்த கடிதம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இது வேண்டுமென்றே பரப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த போலியான கடிதத்துக்கு பொறுப்பானவர்களை கண்டறிய போலீஸ் கணனி குற்றப்பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.